गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கோதூளி தூசரித கோமல குந்தலக்ரமோ கோவர்தனோத்தரண கேலி கிருத பிரயாசமோ கோபீஜனஸ்ய குச்ச குங்கும முத்ரிதாங்கமோ கோவிந்தமிந்துவதனமோ சரணமோ பஜாமகம். மதுராபுரியில பக்தர்களுக்கு நடக்கக்கூடிய அனுகிரகத்தோடு பலராமனோட கண்ணன் வேகமா அந்த கம்சனுடைய அரண்மனையை நோக்கி அங்க நடக்கக்கூடிய தனுர்யாகத்துல பங்கேற்றுக் கொள்வதற்காக அதுக்குத்தானே வஞ்சகமா கம்சன் வரவழைச்சிருக்கான். அப்படி போற வழியில ஜனங்கள் எல்லாம் வரவேற்கிறான். அவளுக்கு பலவிதமான புண்ணியங்கள், பின்னாடி அவர்களுக்கு மோட்சம் என்ற உயர்ந்த அனுகிரகங்களை எல்லாம் பண்ணிட்டு குருவாயூரப்பன் போயின்னு இருக்கச்சே பட்டத்திரி தான் நிக்கலையேன்னு கவலைப்பட, நாராயணியம் எழுதக்கூடிய பரமபாகியம் கிடைச்சதேன்னு ஆனந்தப்படுன்னு குருவாயூரப்பன் தான் பிரத்யட்சமாகி பட்டத்திரிக்கு சொல்ல, பட்டத்திரிக்கு குதூகலமாம். குருவாயூரப்பா என்ன மன்னிச்சுடு, இது போல ஒரு வைபவம் இருக்குன்றதே நான் மறந்துட்டேன். என்னமோ அந்த சரித்திரத்தை எழுதின வரிசையே மதுராபுரியில நிக்காம போயிட்டதே எனக்கு தோணித்தேன். நீ சொன்னது வாஸ்தவம் தான். பாகவத சாரமான நாராயணியத்தை எழுதக்கூடிய ஒரு புண்ணியம் எனக்கு நீ பரமானுகிரகத்தோட உன்னி கிருஷ்ணனாக குருவாயூர்ல பண்ணிருக்கியே, இதை நான் மனசுல நினைச்சு பார்க்க வேண்டாமா? நான் உன்னை நாதிஷ்டம்னு கேட்ட கேள்விக்கு என்ன மன்னிச்சுடுன்னு குருவாயூரப்பனிடத்துல மன்னிப்பு கோரினார். சிரிச்சுண்டே கருணா நிதியான குருவாயூரப்பனும் அனுகிரகம் பண்ணார். அடுத்த ஸ்லோகத்தை எழுத ஆரம்பின்னு பட்டத்திரிக்கு உத்தரவு போட்டார். பட்டத்திரியும் ஆரம்பிச்சுட்டாரா. கிருஷ்ணா ஏஷ்யாமி விமுக்தயாபி பகவன் ஆலேபதாத்ரியா தயாக தூராஹாத் காதரயா நிரீக்ஷித கதிகே த்வாம் பிராவிசோக கோபுரம் ஆகோஷானுமிதத்வதாகமமகம் ஹர்ஷோல்லலத்தேவகீஹி வக்ஷோஜ பிரகலத்பயோரசமிஷாஹத் தொத்கீர்த்தி அந்தர்கதாக. அப்படி அந்த பட்டத்திரிக்கு பரமானுகிரகத்தை பண்ணிட்டு பலராமனோட நடக்கிறார். அப்ப ஏற்கனவே இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகத்துக்கு முன்னாடி கூனியினுடைய சரித்திரத்தை சொல்லி முடிச்சார்னு சொன்னோம். அந்த கூனியினுடைய குண நிமித்தனார் அவளும் பரம சௌந்தரியவதியாக ஜெகத் சுந்தரியாக ஆயிட்டான்னு. உடனே பட்டத்திரிக்கு சரித்திரத்தை தொடர வேண்டியவர் அன்னைக்கு நிக்காம போயிட்டமேன்னு தன்னுடைய அனுபவம் வருவே உணர்ச்சி வசப்பட்டுட்டார் நடுவுல ஒரு ஸ்லோகத்துல. இவ விட்ட கதையை மறுபடியும் தொடர்றாரா. குருவாயூரப்பா ஏஷ்யாமி விமுக்தயாபி பகவன் கூனிக்கு அனுகிரகம் பண்ணி அவருடைய குண நிமித்திட்ட ஜெகத் சுந்தரியாக ஆயிட்டா. அப்படியே உன்னை பார்த்து கைய கூப்பிண்டே உன்னுடைய பீதாம்பரத்தை கெட்டியா பிடிச்சிட்டு வா நம்முடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவனை பரிவோட கூப்பிடுறா. கோபிகைகளுடைய பாவம் குருவாயூரப்பா அவளுக்கு வந்துருத்து. காரணம் என்னன்னா இந்த கூனியினுடைய ஒரு வைபவம் இருக்கு. பாத்ம புராணத்துல பார்த்தோம்னா பட்டத்திரியோட இந்த ஸ்லோகத்துக்கு நேரடி தொடர்பு இருக்குமா. இந்த கிருஷ்ணாவதாரத்துல வந்த கூனி ராமாவதாரத்திலையும் வந்தா. ராமாவதாரத்துல வந்தாதுன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த கூனி
இரண்யகசிபு பிறந்த ஹிரண்யபுரத்துல பிரகலாதனை படாத பாடுபடுத்தினானே, அந்த ஹிரண்யபுரத்திலையும் இந்த கூனி இருந்தாளாம். 3 தலைமுறைகள் அவளுக்கு. இரண்யபுரத்துல எப்படி இருந்தாள்னா பரம பாகவதோத்தமையாக இருந்தா. பிரகலாதனை இந்த இரண்யகசிபு இம்சிக்கிற போது பல தடவை அவனிடத்துல அரண்மனையில போய் அந்த குழந்தைய அப்படி பண்ணாத, மகாவிஷ்ணுவனிடத்துல விரோதத்தை வச்சுக்காத, நீ உலோகத்துல மகாவிஷ்ணுவால அழிக்கப்படுவாயின்னு இந்த கூனி சொன்னாலாம். எந்த கூனி? இரண்யபுரத்துல இருந்த அந்த கூனி. அப்ப இரண்யகசிபு கோபம் என்ன பண்ணா, உன் வேலையை பார்த்துட்டு போ, இந்த விஷயத்துல நீ தலையிடாதேன்னா. திருப்பி திருப்பி தலையிட்டு மகாவிஷ்ணு பக்தனா மாறு, பிரகலாதன் சொல்றதை கேளுன்னு சொன்னதுனால என்ன பண்ணா, இரண்யகசிபுக்கு ஒரு நாள் கோபம் கத்தி எடுத்துட்டு கூனியினுடைய தலையை வெட்டுட்டானா. அப்ப அவ உயிரை விடச்சே சொன்னாலாம், நீ அடுத்த பிறவி எடுக்கச்சே நான் உன்னை அழிப்பேன்னா. அதனால தான் இரண்யகசிபுவே ராவணனாக வந்தான். அப்போ இந்த இரண்யகசிபுவினால் அழிக்கப்பட்ட கூனியே ராமாவதாரத்துல அயோத்தியில மந்தரையாக ராவணனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தாளாம். அதனால்தான் கம்பர் கூட தீங்கிழை ராவணன் செய்த தீமைதான் கூனியாக உருவேற்றுத்ததுன்னு சொன்னார். ராவணனை அழிச்சாவோ, அப்ப ராவணனை அழிச்சிட்டமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தா கூட ராமன் காட்டுக்கு போறதுக்கு தான் ஒரு காரணமாக இருந்துட்டமே, அந்த பாபம் வந்துருமே. பின்னாடி ராமாயணம் சொல்றவாள்லாம் கூனித்தான் கைகேயினுடைய மனசை கலைச்சா அப்படின்னு நம்மள சொல்லுவாளேன்னு ராமனிடத்துல வேண்டினாளாம். இப்ப ராமன் சொன்னார், நீ கவலைப்படாத, அடுத்த கிருஷ்ணாவதாரத்துல உனக்கு ஒரு புண்ணியத்தை கொடுத்து என்னுடைய பக்தையாக மாத்தி இரண்யனுடைய ஊர்ல இருந்த கூனை கிருஷ்ணாவதாரத்துல மதுராபுரியில நான் நிமித்தி விட்டுடுவேன். இப்படி அந்த தொடர்பு அந்த கூனிக்கு பல சரித்திரங்கள்ல இருக்கிறதுல தான் ஏஷ்யாமி விமுக்தயாபி பகவன் ஆலே பதாத்ரியாதயா அதை அப்படியே நிமித்தி விட்டார். நம்ம வீட்டுக்கு போகலான்னார். அம்மா எனக்கு வந்த வேலை பாக்கி இருக்கு, வந்த வேலையை முடிச்சுட்டு பலராமனையே அழிச்சுண்ட அவசியம் நான் உன்னுடைய வீட்டுக்கு வரேன்னு அவளிடத்துல பதில் சொல்லி, குருவாயிரப்பா நீ அங்கேருந்து தனுர்யாகத்தை நோக்கி கிளம்பினேன்னு இந்த ஸ்லோகத்தை உயர்ந்த கூனியனுடைய வைபவங்களை எல்லாம் சொல்லி பட்டத்திரி தொடர்ந்துருக்கார். தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 21வது ஸ்தலமான நந்திபுர விண்ணகரம் தமிழ்நாட்டிலே கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள பட்டீஸ்வரத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய நாதன் கோயில் என்று அழைக்கக்கூடிய ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் உயர்ந்த இந்த நன்னாளிலே செண்பகவல்லி தாயாரை தனி தாயாராக தரிசிக்க இருக்கின்றோம். இந்த க்ஷேத்திரத்திற்கே செண்பகாரண்ய க்ஷேத்திரம் என்று பெயர். மன்னார்குடியிலிருந்து நாதன் கோயில் வரை செண்பகாரண்ய காடாக இருந்ததாம். தாயாரும் அதே திருநாமத்தோடு செண்பகவல்லியாக தரிசனம் அளிக்கின்றார். அவருடைய விமானத்தை தரிசித்துக் கொள்ளுகின்றோம். மகாலட்சுமி அனைத்து புறங்களிலேயும் அமர்ந்த திருக்கோலத்திலே தாமரை மேல் நமக்கு சேவையை அளிக்க இதோ சன்னதியை நெருங்கிவிட்டோம். சன்னதி முகப்பிலேயும் மற்றொரு மகாலட்சுமி. ஆனால் இருபுறமும் யானைகள் துதிக்க அவள் கஜலட்சுமியாக காட்சியளிக்க கஜலட்சுமியின் அருளை பெற்று கருவறையை நெருங்குகின்றோம். உயர்ந்த மூலமூர்த்தியின் சேவை, செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய செண்பகவல்லி தாயார் அமர்ந்த திருக்கோலத்திலே கிரீடம் திலகம் பளிச்சிட சதுர்புஜங்களான 4 திருக்கரங்களோடு தரிசனம் அளிக்க பக்தியுடன் தரிசித்துக் கொள்ளுகின்றோம். இரு கைகளிலே தாமரை பூவை ஏந்தி மற்ற 2 திருக்கரங்களும் அபய வரத கஸ்தமாக காட்சியளிக்க இந்த தாயாருக்கு ஒரு தலவரலாறு உண்டாம். பரமபதத்திலே எம்பெருமானின் திருமார்பின் ஒளியை கண்டு தான் அந்த இடத்திலேயே நிரந்தரமாக அகலாமல் வசிக்க வேண்டும் என்பதற்காக தான் வைகுண்டத்திலிருந்து இந்த செண்பகாரண்ய க்ஷேத்திரத்திலே வந்து தவம் செய்ய பெருமாளும் ஐப்பதி மாத சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமை என்று இவளுக்கு தரிசனம் அளித்து தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே தாயாரைக்கு இடத்தை அளித்து அகலகில்லேன் என்று உரையும் திருமார்பலாக மாற்றினாராம். அதனால் இது திருமண பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் அமைகின்றது. அழகிய பதக்கத்துடன் முத்துமாலை பளபளக்க பூமாலைகளுடன் காட்சியளிக்கும் தாயாருக்கு ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமியிலும் சுக்லபக்ஷ அஷ்டமி ஸ்ரீசுக்த ஹோமம் நடைபெறுவது இங்கு சிறப்பு. இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய உற்சவர் செண்பகவல்லி தாயாரை நாம் பிறகு ஜெகநாத பெருமாளோடு சேர்த்தியிலே தரிசிக்க இருக்கின்றோம். தற்போது மூலவரின் திவ்ய ஹாரத்தியோடு உயர்ந்த இந்த நாளிலே தாயாரின்
அருளை பெற்று நாராயணியத்திலே 74வது தசகத்தின் 7வது ஸ்லோகத்தை பட்டத்ரி தொடரக்கூடிய வைபவத்தை கேட்க துவங்கிவிட்டோம். ஆகோஷானுமிதத்வத்தாகமமக ஹர்ஷோல்லலத்தேவகீ பக்ஷோஜ பிரகலத் பயோர சமிஷாத் त्वत्कीर्ति अंतर्गताக கூனி அப்படி அமிச்சுட்டு பின்னாடி நான் வரேன்னு கண்ணன் பலராமனை அழிச்சுண்டு கம்சனுடைய அரண்மனையை நோக்கி அந்த தெருவுல போயிட்டு இருக்கார். நீ சொல்லிட்டாரே தவிர தூராத் காதரஜா கடைசியில கண்ணன் தன்னுடைய கண்ணுக்கு மறையிற வரைக்கும், ஏன்னா அவனுடைய கை ஸ்பர்சம் கிடைச்சிருத்து, அவனால கூன் நிமிர்க்கப்பட்டது, உலகத்துல அழகானவளா ஆயிட்டா, எல்லாரும் அவளை பாராட்டுறா. அப்படி அந்த கூனி அந்த கண்ணனையே இப்படி பிரபு அனுகிரகம் பண்ணானேன்னு அவளுக்கு பக்தி மேலிட அவன் போய் கடைசியா அவனுடைய சிரசு மலையிற வரைக்கும், எப்படி திவ்ய கஷேத்திரங்கள்ல பல இடங்கள்ல எம்பெருமானுடைய புறப்பாடு நம்ம கண்ணு விட்டு மறையிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்குமோ, அதே போல துவாம்பிராவி சோகோபுரம், அந்த கோபுரம், எந்த கோபுரம், கம்சனுடைய அரண்மனை வெளியில ஒரு கோபுரம் மாதிரி இருக்கா, அதுக்குள்ள நுழையிற வரைக்கும் மதுராபுரி ஜனங்களும் கூனியும் பக்தி பரவசத்தோட பார்த்துட்டு இருக்கா. அப்ப கண்ணன் உள்ள நுழைஞ்சுட்டார். அப்படி நுழையும் போது அவருடைய புகழானது பரவருது. எப்படி பரவருதுன்னா, ஹர்ஷோல்லல தேவகி, தேவகி கண்ணனை பெற்றதால எவ்வளவு புகழ் அடைஞ்சாலோ அந்த தேவகியினுடைய புகழுக்குள்ள கண்ணன் புகழ் மங்கி போயிடுத்தான். உலகத்துல சிறந்தது தாய்ப்பால், அதற்கு ஈடு இணையானது கிடையாது. அந்த தாய்ப்பால்ல கண்ணனுடைய புகழே உள்ளுக்குள்ள மங்கக்கூடிய அளவுக்கு வக்ஷோஜ பிரகலத் பயோர சமிஷாத் தொத்கீர்த்தி அந்தர்கதாக, அப்படி தேவகிக்கும் பெருமை அழைச்சுண்டு புகழோட கம்சனுடைய அந்த அரண்மனைக்குள்ள கோபுர வாயிலை கடந்து குருவாயூரப்பா பலராமனோட நீ உள்ள சென்றையாமே அப்படின்ற பரிணாமத்துல இந்த 7வது ஸ்லோகத்தை பட்டத்திரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரம், கூனியமுள் பால் வைத்த உள்ளத்தை மாற்றாலாக்கி தேனினும் இனிய முதன் சொற்களை கேட்க எண்ணி தானங்க நின்ற போது கூட்டத்தின் இடையே புக்காய் வானல்தான் வழுந்தி நிற்க தேவகி பால் சுரந்தால் அப்படின்னு முடிச்ச பட்டத்ரி எவ்வாறு 8வது ஸ்லோகத்தை துவங்குகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது நந்திபுர விண்ணகரத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளுடைய கோயிலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயண